இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆண்டுகால திருமண வாழ்க்கையிலிருந்து பெரிய முடிவு எடுத்ததாக ஏஆர் ரஹ்மான் சாயிரா பானு தம்பதி அறிவித்த அதிர்ச்சியை விட விவாகரத்துக்கு காரணம் என கூறி வெளியாகும் சில தகவல்கள் ரசிகர்களை தாண்டி ஏஆர் ரஹ்மான் குடும்பத்தை கடுமையாக பாதித்துள்ளது. இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானிடமிருந்து விவாகரத்து பெறுவதாக அவரது மனைவி சாயிரா பானு தனது வழக்கறிஞர் மூலம் அறிவித்தார். இருவருக்கும் இடையே நிறைய காதல் இருந்தாலும் மீண்டும் ஒட்ட வைக்க முடியாத அளவிற்கு இடைவெளி உருவானது என சாயிரா பானு அறிக்கை வெளியிட சில மணி நேரத்திலேயே உடைந்த இதயங்களின் கனத்தில் கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கிவிடும் என உருக்கமாக பதிவிட்டிருந்தது ரசிகர்களை கண்கலங்க வைத்தது. இதுவரைக்கும் எந்த சர்ச்சையிலும் ஏஆர் ரஹ்மான் சிக்கியதில்லை என்ற நிலையில் விவாகரத்து செய்தி வந்ததும் கண், காது, மூக்கு என வைத்து ஜோடிக்க தொடங்கினர் சிலர். ஏஆர் ரஹ்மானின் விவாகரத்து அறிக்கை வெளியான சில மணி நேரத்திலேயே அவரது இசைக்குழுவில் பேஸ் கிட்டாரிஸ்டாக இருந்த மோகினி டே என்பவரும் கணவரை பிரிவதாக அறிவித்தார். இந்த இரு விவாகரத்துக்கும் முடிச்சு போட்ட சிலர் ஏஆர் ரஹ்மானின் விவாகரத்துக்கு மோகினி டே தான் காரணம் என பேச ஆரம்பித்தனர். ஏஆர் ரஹ்மானுடன் மோகினி டேவை சம்பந்தப்படுத்தி வெளியான தகவல்கள் ரசிகர்களை தாண்டி அவரது குடும்பத்தை மிகவும் பாதித்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். புகழின் உச்சத்தில் இருக்கும் ஏஆர் ரஹ்மான் இதுவரை எவ்வளவோ அரசியல் ரீதியான விமர்சனங்களை எதிர்கொண்டிருந்தாலும் விவாகரத்து குறித்து வெளியான இழிவான தகவல்கள் அவரை மனம் நோக செய்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் ஏஆர் ரஹ்மானின் விவாகரத்துக்கு இதுதான் காரணம் என கூறி உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டவர்கள் மீது சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. சில சமூக வலைத்தள பதிவுகள், யூடியூப் சேனல்களில் அவதூறாக வதந்தி பரப்பியவர்களின் பட்டியலை வழக்கறிஞர் குழுவை வைத்து ஏஆர் ரஹ்மான், சாயிரா பானு தரப்பு தயாரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனிடையே தந்தை ஏஆர் ரஹ்மானை கிட்டாரிஸ்டுடன் சேர்த்து வைத்து பரவி வரும் வதந்திக்கு அவரது மகன் ஏஆர் அமீனே பதில் அளித்துள்ளார். குழந்தையின் படத்தையும் ஏஆர் ரஹ்மான் படத்தையும் பதிவிட்டு வயதை தவிர என்ன வித்தியாசம் என கேட்டு வதந்தி பரப்புவோருக்கு எமோஷனலாக பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் நல்ல இசையமைப்பாளர் என்பதை தாண்டி ஒருவரின் அன்பை மதிக்கும் குணம் கொண்டவர் தனது தந்தை எனவும் அவரை பற்றிய தவறான தகவல்கள் வருத்தம் அளிக்கிறது எனவும் ஏஆர் அமீன் தெரிவித்துள்ளார். தந்தை ஏஆர் ரஹ்மான் குறித்த எல்லை மீறிய அவதூறு பதிவுகள் மகனை நேரடியாக பதிலளிக்க வைத்திருக்கிறது. பிரபலங்கள் விவாகரத்து என்றாலே பல அர்த்தங்கள் கற்பிப்பது வாடிக்கையாக மாறிவிட்டது. விவாகரத்துக்கு வேறு என்ன காரணங்கள் இருந்தாலுமே வேறொருவருடன் தொடர்பு என்பதை வைத்தே சர்ச்சைகளை கிளப்பி வருவதும் மோசமான போக்காக மாறியிருக்கிறது. 2 ஆஸ்கார் விருதுகள் வாங்கி நாட்டுக்கே பெருமை சேர்த்து சமூகத்தில் உயரிய அந்தஸ்தில் இருக்கும் ஏஆர் ரஹ்மானை அவரது விவாகரத்தை வைத்து கீழ்த்தரமாக பேசுவோர் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதே ஏஆர் ரஹ்மான், சாயிரா பானு தரப்பு வழக்கறிஞர் வந்தனாவின் எச்சரிக்கையாகவே உள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.